ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். பெங்களூரில் ஆர்சிபி வெற்றியை பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியாகினர். 45க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் பாஜக விமர்சித்துள்ளது. இது குறித்து பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெகாவத் பூனாவாலா, பெங்களூருவில் நாம் பார்த்தது அரசால் உருவாக்கப்பட்ட பேரழிவே. அதற்கு முதல்வரும் துணை முதல்வருமே நேரடி பொறுப்பு. அவர்களை முதன்மை குற்றவாளிகள். சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு பதிலாக மற்றவர்கள் மீது பழி போடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். 24 மணி நேரத்திற்குள் யாரோ ஒருவர் மீது பழியை சுமத்த தொடர்ச்சியாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ஆர்சிபி என்ன தேசிய அணியா என்றும் அவர்கள் தேசிய போட்டியிலா வென்றிருக்கிறார்கள் என்றும் கேள்விகளை எழுப்பினார். விமான நிலையத்திலிருந்து அவர்களை வரவேற்று கோப்பையை முத்தமிட்டு கொடியை அசைத்து புகைப்படங்கள் எடுத்தது யார்? உயிரிழப்பு நிகழ்ந்த பின்பும் நிகழ்ச்சியை தொடரும் முடிவை எடுத்தது யார் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை பாஜக செய்தி தொடர்பாளர் பூனாவாலா தொடுத்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தின் முதன்மை குற்றவாளிகளாக முதல்வர் சித்தராமையாவையும் துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரையும் குற்றம் சாட்டிய ஷெகாவத் பூனாவாலா, அவர்கள் மீது ராகுல் காந்தி ஏன் குற்றம் சுமத்தக்கூடாது என்று கேட்டுள்ளார். முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் நடந்த அசம்பாவிதத்திற்கு அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது.